ஒவ்வொரு வருஷமும் பிசினஸ் பண்ணுவாங்க எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, எல்லா வருஷமும் கலண்டரை வந்து பிரிண்ட் பண்ணி அதை வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. இது எதனால அப்படின்னா அவங்களோட பிராண்டிங் அதுல இருக்குது. ஸோ ஹோப் பண்ணுவாங்க இதன் மூலமா நமக்கு சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவல் என்ன அப்படின்னா, இதுல எந்த வித ட்ரெக்கிங்கும் இல்லை. யாரு வாங்கினான்னு கூட தெரியாது. இது யார்கிட்ட போகுதுன்னு கூட கரெக்டான ட்ரெக்கிங் எதுவுமே இல்லை. பட் இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, ₹1 நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலும் அது எங்க ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியும். யாரு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியும், எந்த லொகேஷன்ல இருந்து பார்த்தாங்க, அவங்க வாங்கினாங்கடா இல்லையா, என்ன டிவைஸ் யூஸ் பண்ணி பார்த்தாங்க, எந்த ஏஜ் குரூப்ல பார்த்தாங்க, எந்த ஜெண்டர்ல பார்த்தாங்கன்றது வரையும் நம்மளால ட்ரெக் பண்ண முடியும். ஒவ்வொரு ₹1 இதுல கவுண்ட் ஆகும். ஸோ இதே விஷயத்த மெக்டிமீடியா அப்படின்னு சொல்ற இந்த கம்பெனி யூஸ் பண்ணி தான் நாங்க லட்சத்துல ஏர்னும் பண்ணியிருக்கோம், மற்றவங்களை ஏர்ன் பண்ணியும் வச்சிருக்கோம். ஸோ இந்த கான்செப்டை தான் நாங்க உங்களுக்கு ஆக்சுவலா சொல்லி தரப்போம். ஸோ இதை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணா போதும். இதை லோக்கல்லையும் பண்ண முடியும், இன்டர்நேஷனல்லையும் பண்ண முடியும். ஸோ உங்களால லோக்கல் கரன்சிலையும் ஏர்ன் பண்ண முடியும், இன்டர்நேஷனல் கரன்சிலையும் ஏர்ன் பண்ண முடியும். இதை உங்களுக்கு சொல்லி தரதுக்கு டிடி அப்படின்னு சொல்ல 3 days சேலஞ்ச் ப்ரோக்ராம் ஒன்று பண்ண போறோம். ஸோ அதாவது டிஜிட்டல் டாமினேஷன் அப்படின்னு சொல்ற ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நாங்க ஆக்சுவலா என்ன சிஸ்டத்தை யூஸ் பண்ணமோ அதே சிஸ்டத்தை உங்களுக்கு நாங்க சொல்லி தர போறோம். ஸோ இந்த சிஸ்டத்துல எதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொன்னா, எப்படி இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸை நீங்க ஹண்ட் பண்றது, லோக்கல் கிளைண்ட்ஸை எப்படி ஹண்ட் பண்றது, அதாவது கிளைண்ட் எப்படி எடுத்துக்கிறது, அதே மாதிரி இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் கிட்ட பேமெண்ட் எப்படி ஹேண்டில் பண்றது, சிஆர்எம் டூல் எதை யூஸ் பண்ணலாம், ஃப்ரீயான டூல்ஸ் இருக்கு. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றத சொல்லி தரப்போம். நாங்க எங்கட மெக்டிமீடியா கம்பெனில யூஸ் பண்ற அதே சிஸ்டத்தை உங்களுக்கு டூப்ளிகேட் பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறோம். ஸோ இதுல நீங்க ஆக்சுவலா கெஸ் பண்ணி ஒர்க் பண்ண போறது இல்லை, நீங்க பிலீவ் பண்ணி ஸ்க்ரட்ச்ல இருந்து பில் பண்ண போறீங்க. ஸோ இந்த ஆக்சுவல் சிஸ்டத்துல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Day 1ல மீட் பண்ணலாம். ஏன்னா நாங்க யூஸ் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி நீங்க கரெக்டா அதை டூப்ளிகேட் பண்ணீங்கன்னா, அதாவது காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணா போதும், உங்களுக்கும் அது கரெக்டா ஒர்க் ஆகும்.